வணக்கம். அறுசுவை சமைப்போம் சுவைப்போம் 3 ஸ்நாக்ஸ் இன் 1 ஃப்ளார். இது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான ரெசிபீஸுங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு. அதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுடுவோம். இப்போ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் உளுந்து மாவு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பவுட்ரு பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட்டு, பெருங்காயத்தூள், எள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டோடனே வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, நெய் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெண்ணெயும் நல்லா மாவில் பிசைஞ்சிட்டு வர மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சிட்டோடனே இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு, அந்த மாதிரி இடியாப்பம் மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணின்னு சீடைக்கான இது சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய வச்சு அந்த பால்ஸ் ரெடி பண்ணதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ சூப்பராக சுவையான சீடை ரெடி. எந்த மாவுலேயே பார்த்திங்கன்னா முறுக்கு செய்யலாம். முறுக்கு செஞ்சு தட்டை எல்லா மாதிரியும் செஞ்சு அதுவும் போட்டு எடுக்கலாம். இதுதான் 3 in 1 ரைஸ் ஃப்ளாரில் ஒரே ஃப்ளாரில் பண்ணியிருக்கிறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. என்ஜாய் யுவர் டே. அறுசுவை சமைப்போம் சுவை.